பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. ஓகே, அதை வச்சு அவர் சரியாக மத போதகம் சம்மந்தமான விஷயத்த பண்ணாததுனால இந்த கிங் ஜென்ரேஷன் சர்ச்சுக்குள்ளே போய் எட்வின் ரூசோ கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் உள்ளே போகிறாங்க. போகும்போது தான் அந்த பணம் காணிக்கை பணம் பிரச்சனையாது இல்லையா. அங்கேருந்தும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அடித்து துரத்தப்பட்டாருன்றது தான் இங்கே விஷயமா இருக்குது. இவர் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க நான் வெளில வந்துட்டேன்னு சொல்கிறாரு இல்லையா, அப்படி கிடையாதுங்க. இதுதான் விஷயன்றது இப்போ வந்திருக்க தகவல். அதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு போதகர் வந்து அடைக்கலம் கொடுத்தாரு இல்லையா, அங்கேயும் அவர் வேலையை அவர் காமிச்சாரணும் இந்த இடத்துல சொல்லப்படுது. என்னன்னா அவரோட பெண் வந்துட்டு சீண்டலில் ஈடுபட்டதுனால பெண்ணுக்கிட்ட வந்து சரியாக நடந்துக்காததுனால அந்த பெண் டில் டேட் வந்து கல்யாணம் ஆகாமல் தனிமையில் பெங்களூரில் வாழ்ந்துட்டு வராங்கன்னு ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இவருக்கு 37 வயசு, ஒரு கல்யாணம் முடிச்சு சலிச்சுட்டு 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் இவரால் பாதிக்கப்பட்ட பெண் இன்னும் திருமணம் ஆகாமல் பெங்களூரில் இருக்காங்கன்ற விஷயமும் இருக்குது. இதை தொடர்ந்து இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த அடித்து துரத்தப்பட்டார் இல்லையா, அப்புறம் இன்னொரு போதகர்கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் இதே சிம்பத்தி நோட், நான் வந்து அடித்து துரத்தப்பட்டேன், நான் வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க, என்னை வந்து துரத்திட்டாங்க, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்த ஒரு போதகர்கிட்ட போயிட்டு தஞ்சம் புகுந்துடுறாரு அந்த இடத்துல. அப்போ தான் இவருக்கு அந்த மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அது இவரே அந்த இஷ்யூலாம் அது அவங்களுக்கு வந்து இவங்களை பற்றி தெரிய வருது அப்படிங்கிற விஷயம்லாம். அப்புறம் இப்போ செகண்டாக வந்துட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு